இப்போ உண்மையிலேயே 20, 25 வயசு பசங்களும் வந்து அந்த இடுப்பு தண்டுவட பிரச்சனைன்றாங்க. வண்டி ஓட்டுறது முடியல. அதிக எடை மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து ரொம்ப அதுக்குன்னு பார்த்தா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலியே வரது இல்லையா? ஏன் வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரமா சின்ன வயசுலயே நகருது? ஏன்னாக்கா, அவங்க அந்த இடுப்ப பலப்படுத்தல. இடுப்ப வந்து பலமாக்கல. வர்ம மருத்துவ முறைகள், வர்ம இலக்கு முறைகள்னு வந்து சில இத வந்து நம்ம காலங்காலமா வந்து பயன்படுத்திட்டு வரோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு மீண்டும் இணைந்துள்ளார் டாக்டர் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். அவரை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இடுப்பு சார். இப்ப காமனா நெறைய பேர் வந்து இடுப்பு வலி அப்படின்றத சொல்றாங்க. அப்பல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க சொல்லிட்டு இருந்தது. இப்ப வந்து ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் நெறைய பேர் வந்து இத காமனா ஒரு கம்ப்ளைண்ட்டா வைக்கிறாங்க. இது எதனால சார் வருது? அதாவது வந்து முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வந்து எதனால, எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுப்போம். முதுகு தண்டுவடம் நமக்கு இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாரி 33 போன்ஸ் வந்து லைனா இருக்கு. அதுக்கு இடையில இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்றது இருக்கும். இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்கோட வேலையே என்னன்னா, இந்த ஷாக் அப்சர்வர் மாரி வந்து ஆக்ட் ஆகுறது தான் வந்து அதோட முக்கியமான வேலை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, நமக்கு அந்த அந்த டிஸ்க் ஆனது வந்து ஒரு நீர் சத்து, அதான் வந்து ஹைட்ராலிக் பவர் மாரி. அதாவது வந்து நமக்கு அந்த நீர் வந்து அதுல இருக்கிறதுனால, அது என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு அந்த தண்டுவடத்தை தாங்கி வெயிட் இது பண்றது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு முதுகு தண்டுவடத்துக்கு பலத்த வந்து குடுக்குது. இப்போ நாம தவறான அந்த பழக்கத்தினால, அதாவது வந்து நம்மளோட உணவு முறை தான் இது வந்து ரொம்ப முக்கியம். சரியா? நம்ப கொலஸ்ட்ரால் வந்துருது, நம்ப அதிகமா உடம்பு போட்டுருது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த உணவு முறையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல. ப்ராப்பரா எக்சர்சைஸ் பண்றதில்ல. நம்ப உடல் எடை உறுதி செய்யணும்னா, கண்டிப்பா வந்து உடற்பயிற்சி வந்து அவசியம். இன்றியமையாது. நம்ம என்னதான் ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி இல்லன்னா உடல் உறுதி ஆகாது. சரிங்களா? ஆனா, நாம என்ன பண்ணிட்டோம், இப்ப நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஜோன் இருக்கு. நமக்கு நம்ம வேணுன்ற இடத்துக்கு போறதுக்கு வந்து வண்டி இருக்கு. நமக்கு எதுக்குனாலும் வந்து நமக்கு தேவையான மிஷின்கள், எந்திரங்களின் துணை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, நம்ம அந்த உடல் வந்து உறுதி ஆகுறதில்ல. அதனால என்ன ஆகுது அப்டின்னாக்கா, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 முதுகு தண்டுவடங்களுக்கு இடைப்பட்ட அந்த ஜவ்வு, அது வந்து டீஹைட்ரேட் ஆகுது. பொதுவா அதுலருந்து நீர் சத்தானது வந்து வெளில வருது. அப்போ அந்த அந்த நீர் சத்தியோட அந்த பவர் வந்து வெளியேறதுனால, அந்த டிஸ்க் ஆனது என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த அந்த முதுகு தண்டுவடத்தின் அழுத்தத்த வந்து தாங்க முடியாம கீழ இறங்குது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, டிஸ்க் கம்ப்ரஷன்றது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த டிஸ்க் கம்ப்ரஷன் ஆகுறத ஒரு இடத்துல வந்து நமக்கு இயல்பு நிலை திரியும்போது, அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறும்போது, நம்ம உடலை பொறுத்தவரையும் அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ம், அதாவது வந்து வீக்கத்தை வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு குடுக்கும். ம், அந்த வீக்கம் இந்த டிஸ்க் சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து பிதுங்கி வந்து நமக்கு வந்து அங்க முதுகு தண்டுவடத்து வழியா தான் வந்து நரம்பிழைகள் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா போகுது. மூளையிலேருந்து நரம்பானது முதுகு தண்டுவடத்துக்கு வந்து ஒவ்வொரு செக்மென்ட்டுக்கு இடையிலயும் அது பிரிஞ்சு வந்து அந்த அந்த லோக்கலா உள்ள ஏரியாவுக்கும் போது, அங்கருந்து கழுத்துலேருந்து 2 கைகளுக்கும் பிரிஞ்சு சப்ளை ஆகுது. இடுப்புலேருந்து பிரிஞ்சு 2 கால்களுக்கும் வந்து சப்ளை ஆகுது. இப்ப இடுப்பு பகுதி L4, L5 அந்த பகுதியில வந்து என்ன ஆகுது, இந்த பல்ஜ் ஆனது உருவாகுதுன்றத எடுத்துப்போம். அப்ப அதுக்கு நேரா உள்ள அந்த நரம்பிழைகள வந்து இது போய் அழுத்தும். அப்படி ம், அழுத்தும்போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளை தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோலிங் யூனிட் இல்லையா? அது வந்து எப்படி தொடர்பு கொள்ளும் அப்படின்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த நரம்பிழைகள் மூலம் தான் கட்டளைகள் கால்களுக்கு குடுக்கிறதாகட்டும், கைகளுக்கு குடுக்கிறதாகட்டும், இந்த கட்டளைகள வந்து கடத்துது. அப்படி கடத்தும்போது இந்த பல்ஜ் ஆனது போய் வந்து அந்த நரம்பிழைகள அழுத்தி பிடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 எலும்புகளுக்கு இடையில வந்து போய் அழுத்திருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த குடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிகல்ஸ் இம்பல்ஸ் வந்து கொஞ்சம் தடைப்படும். அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து தடைப்படுது. அத ம், ம். அது தடைப்படுறதுனாலே அந்த சுத்தி இருக்கிற அத சுத்தி நெறைய இன்ஃப்ளமேஷன் நடக்கும். சுத்தி இருக்கிற மசில்கள்ல வந்து நீர் கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மசில் ஸ்பாசம் வந்து உண்டாகும். சரிங்களா? அந்த மசில் டோன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆயிட்டு வரும்.
ம். ஏன்னா, அந்த நீர் கோர்த்தா அந்த டைட்னஸ்னால, அந்த ஸ்டிஃப்னஸ்னால நம்பளால வந்து மசில வந்து ப்ராப்பரா மூவ் பண்ண முடியாது. குனிஞ்சு நிமிர முடியாது. ம். 2வது வந்து சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது. சில நேரங்கள்ல நரம்பு அழுத்தம் அதிகமாயிடுச்சுன்னா, இடுப்புலேருந்து அதுக்கு கீழ் உள்ள பகுதிகளுக்கு வந்து வலியானது வந்து பரவும். பின்னந்தொடை வழியாக குதிகால் வரையுமே வந்து வலி பரவும். சிலருக்கு வந்து ரொம்ப நரம்பு அழுத்தம் அதிகமாச்சுன்னா, கால் மரத்து போறது, கால் கீழ வைக்கிறதே வந்து தெரியாம இருக்கிற இந்த நிலைக்கு வந்து கொண்டு போவாங்க. ம். இது உண்மைய நீங்க சொன்ன மாரி வந்து, ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அந்த காலத்துல எல்லாத்துலயுமே வந்து நெறையா 40 வயசு, 50 வயசுக்கு மேல தான் வந்து இந்த இடுப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையிலேயே 20, 25 வயசு பசங்களும் வந்து அந்த இடுப்பு தண்டுவட பிரச்சனைன்றாங்க. வண்டி ஓட்டுறது முடியல அப்படின்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த பல்ஜ் ஆனது வெளியில வருது. ஏன் வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரமா சின்ன வயசுலயே நகருது? ஏன்னாக்க, அவங்க அந்த இடுப்ப பலப்படுத்தல. இடுப்ப வந்து பலமாக்கல. ஏன்னா, இப்ப நம்ப அப்பர் பகுதி எடுத்துக்கோங்க. இப்ப கழுத்து பகுதி எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதி. இந்த 2 பகுதிகள்லயும் இந்த தண்டுவடம் மட்டும் தான் முழு பலத்தையும் தாங்குது. இந்த இந்த தலைய வந்து இந்த கழுத்து வெர்டிபிரல் காலம் தாங்காது. ம். ம். அப்பர் இடுப்பு. இதுக்கு மேல் உள்ள பகுதிய இடுப்புல இருக்கிற தண்டுவடம் தான் பாக்குது. ஏன்னா, நெஞ்சு பகுதியில அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூடு இருக்கு. ஆனா, வயித்து பகுதியில அந்த முதுகு தண்டுவடம் மட்டும் தான் இருக்கு. அப்போ முதுகு தண்டுவடம் மட்டுமே முழுசா அந்த எடைய தாங்கிற முடியும்னா, முடியாது. அத சுத்தி இருக்கிற மசில்ஸும் சேர்ந்து தான். அதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பலமா இருக்கணும் அப்டின்னாக்க, எலும்பும், சதையும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த பலத்தையே தருது. இல்லையா? ம். ம். அப்ப அந்த பலம் வந்து அ எலும்பு மட்டும் எவ்வளோ பலமா இருந்தா வந்து அந்த மசில் வந்து பலம் இல்ல, உறுதி இல்ல அப்படின்ற பட்சத்தில, அவங்களால அந்த வெயிட்ட வந்து தாங்க முடியாது. அப்ப அந்த உறுதி இல்ல. அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க குனிஞ்சு வெயிட்ட தூக்குறது, திடீர்னு என்னைக்குமே செய்யாதவங்க திடீர்னு ஒரு நாள் குனிஞ்சு வெயிட்ட தூக்குவாங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெவியா வேலை செய்வாங்க. அந்த மாரி செய்யும்போது அந்த அந்த ஜவ்வு வந்து விலகி வந்து ஆட்டோமேட்டிக்கா நரம்பு அழுத்தமாயிருது. இது இப்ப ரொம்ப காமனா எல்லாருக்குமே வந்து இருக்கு. இதுக்கு தவறான உணவு பழக்கம் தான் அ மெயின் காரணமாக நம்ப நினைக் இந்த இடுப்பு வலிக்கு அதிக எடை ஒரு காரணமா இருக்குமா சார்? அதிக எடை மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து ரொம்ப அதுக்குன்னு பார்த்தா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வரது இல்லையா? வருது. ஏன் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் வருது, குண்டா இருக்கிறவங்களுக்கும் வருது. ஏன்னா, அ என்ன அப்டின்னா அவங்களோட நீங்க ஒல்லியா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்கன்றது மேட்டர் கிடையாது. ம். உடல நீங்க எவ்வளோ உறுதியா வச்சிருக்கீங்கன்றது தான் மேட்டர். எவ்வளோ ஃபிட்டா வச்சிருக்கீங்கன்றது தான் மேட்டர். ஒரு மசில்னா ப்ராப்பரான மசில் டோன்ல இருக்கணும். அதாவது வந்து நம்ப இந்த சதை இருக்கு பார்த்தீங்களா? இந்த சதை வந்து இதுக்குன்னு ஒரு மசில் டோன் இருக்கு. இழுவிசை இருக்கு. இது ரொம்ப கல்லு மாரி இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸா தொள தொளன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப கல்லு மாரி இருந்ததுன்னா, இதால வந்து இப்டி நீட்டி மடக்க முடியாது. ரொம்ப லூஸா இருந்ததுன்னா, இதால வந்து தூக்கவே முடியாது. அதே மாரி தான் இடுப்பு பகுதியும். இடுப்பு சுத்தி இருக்கிற மசிலு ரொம்ப கல்லு மாரி டைட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குனிஞ்சு நிமிர முடியாது. ம். சரியா? அந்த மசில் ரொம்ப தள தளன்னு இருந்ததுனாக்க, இந்த கால்களால இந்த மேல் உடம்போட வெயிட்ட தாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு மாரி பேலன்ஸ் இல்லாம வந்து நிப்பாங்க. கண்டிப்பா. ம். அதனாலேயே வந்து வலி அதிகமாகும். ஸோ, குண்டு இதுன்றது இல்ல. நல்லா வெயிட்டா இருப்பாங்க. 100 கிலோ இருப்பாங்க. பார்த்தா இது 100 கிலோ, 200 கிலோ வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க உடல் எடையோட தானே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பலம் இருக்கு இல்லையா? அப்போ உடல் எடை மட்டும் காரணம் கிடையாது. உடலை எப்படி வச்சிருக்காங்கன்றது தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உணவு வழக்கங்கள மாத்தினா, இந்த இத கொஞ்சம் சரி பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா. இதுல இதுல 2, 3 விஷயத்த அதாவது வந்து நாங்க சில சில பிரச்சனைகள வந்து நம்ம வீட்லயே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைய ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இதுன்னா, வீட்ல உணவு பழக்கத்தின் மூலமாவோ, சின்ன சின்ன எக்சர்சைஸ் மூலமா பண்ணலாம். ஆனா இந்த நரம்பு அழுத்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்களால வலி வந்து ரொம்ப அதிகமாகும். அது ஒரு மருத்துவரோட ஆலோசனைய பொறுத்து தான் வந்து எடுக்கணும். ஆரம்ப கட்டம் இருக்கு அப்டின்னா, நம்ம சொல்லுவோம். இந்த இந்த நான் சொன்னேன். அந்த முதுகுடு தண்டுவடத்தில அந்த டிஸ்க் வந்து டீஹைட்ரேட் ஆகுது. அதனால நீர்ச்சத்து வெளியில போகுது. அப்ப அந்த முதுகு தண்டுவடத்த வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம எடுக்கணும். அந்த நீர் சத்த கொண்டு வரணும். அந்த டிஸ்க்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்டின்னா, சித்த மருத்துவத்தில நாங்க வந்து நெறைய இது காமனா சொல்றது தான். ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு முதுகு தண்டுவட சூப்பு, மாட்டு வடை சூப்பெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நெறைய ம். இந்த ம். டிஸ்க் கம்ப்ளைண்ட்னாக்கா, உளுந்தங்களி சாப்பிட சாப்பிட சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆட்டுக்கறி கொஞ்சம் நெறைய எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஆட்டுக்கால், ஆட்டு முதுகு தண்டுவடம் சூப்பு இதெல்லாமே சாப்பிட சொல்லுவாங்க. ஏன் அத சாப்பிட சொல்றாங்கன்னா, இப்போ நம்பளோட இடுப்பு, எலும்பு ஜாயிண்ட்ல வந்து சைனோவியல் ஃப்ளூயிடுன்றது அந்த வறட்சிய வந்து தடுக்கிறதுக்கு அந்த முதுகு தண்டுவட நீர் வந்து இருக்கு.
அதே மாரி தான் அ ஆடாகட்டும், மாடாகட்டும் அதோட முதுகு தண்டுவடத்தில அதுக்கு வந்து அந்த நீ அந்த டிஸ்க் ஃப்ளூயிட சொல்லுவோம். ம். ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்றதெல்லாம் சொல்லுவோம். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு அதுக்கும் இருக்கும். ம். இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம உடம்புல அது கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும்போது, நாம்ப அத அந்த தண்டுவடத்த நாம கொஞ்சம் எடுத்து சூப் மாரி வச்சு நம்ப குடுக்கும்போது, அதுல அதுல உள்ள சத்து வந்து அதுல இறங்கி நம்ம உடம்புல வந்து சேருது. ஓகேவா? அப்ப அந்த வறட்சிய வந்து போக்குது. அதுக்காக அது மட்டும் குடிச்சா போதுமா? அப்டின்னா கிடையாது. ஏன்னாக்க இந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஷன் ஆயிடுச்சு. ம். இத வந்து அதுக்கு நம்ம டீகம்ப்ரஸ் பண்ணணும். அந்த 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 கேப்ப வந்து நம்ப இன்கிரீஸ் பண்ணணும். அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இத எடுத்தா தான் வந்து அந்த டிஸ்க் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். சரிங்களா? புரியுது. அது எப்படி வந்து நம்ப அந்த டிஸ்க்க டீகம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்டின்னாக்கா, இப்ப முதுகு தண்டுவடத்தில நான் சொன்னேன் இப்டி கீழ இறங்கியிருக்கும், கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்டின்றது. இத சுத்தி நெறைய இன்ஃப்ளமேஷன் ஆயி ஃப்ரோசன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாம என்ன பண்ணுவோம்? இப்ப ஒரு இரும்பு துரு புடிச்ச போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஃப்ரோசனா ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஆட்டி, ஆட்டி, ஆட்டி அந்த நட்ட முன்னையும் பின்னையும் ஆட்டி லூஸ் லூஸ் பண்ணி, பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கிண்ணெய் விட்டு நம்ம லூஸ் பண்ணோம்னா, அந்த இது கொஞ்சம் வெளியில வருது. சேம் அதே மாரி தான் நமக்கு இந்த முதுகு தண்டுவடம் ஃப்ரோசன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சுத்தி இருக்கிற மசில கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் மசாஜ் வந்து குடுக்கணும். கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிட்டு, இந்த டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்ப யோகாசனம்லாம் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்யும். நீங்க இது முதுகு தண்டுவடத்துக்கு செய்ற ஆசனாஸ் எல்லாம் பாருங்க. திரிகோணாசனமா அதாவது வந்து திரிகோணாசனமா இருக்கட்டும், இல்ல வந்து சக்கராசனமா இந்த சூரிய நமஸ்காரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதுகு தண்டுவடத்த அப்படி நல்லா வளைக்கும். சரிங்களா? அப்புறம் சைடுல வந்து இப்படி திருப்பும். இந்த முதுகு தண்டுவடத்த நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணும். கால வந்து அசையாத வச்சிருப்பாங்க. மேல் உடம்பு மட்டும் திருப்புவாங்க ம். ம். திருப்புவாங்க. அப்படி திருப்பும்போது என்னாகும்? அப்படி நல்லா ட்விஸ்ட் ஆகும். அப்ப இந்த பக்கம் 5 வாட்டி, இந்த பக்கம் 5 வாட்டி இது பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்னாகும்? இப்படி புடிச்சுன்னு இருக்கிற ஜாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகும். லூஸ் ஆகும். அப்ப டெய்லியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்ச வரையா ஆட்டி, ஆட்டி கொஞ்சம் நம்ம திருப்பும்போது என்னாகும்? அது அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும். அந்த ஃப்ரோஷன் ஆயிருக்கிறது வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். முதுகு தண்டுவட ரிலீவ் ஆகும். அது இந்தந்த பிரச்சனைக்கு இந்த மாரி ஓ! ஆசனன்றது இருக்கு. ஸோ, நாம இத வந்து கொஞ்சம் ரெகுலரா ஆரம்ப கட்டத்தில இருக்கும்போது, நம்ப இந்த ஆசனத்தையும் கொஞ்சம் எக்சர்சைஸு இல்ல ஆசனம் என்னால செய்ய முடியாது சார். நான் எக்சர்சைஸ் மாரி பண்ணிக்கிறேன். பண்ணலாம். இடுப்பு ரொட்டேஷன் குடுக்குற மாரி உள்ளது எந்த இதுவா இருந்தாலும். நம்ம செவுத்து ஓரத்தில நின்னுட்டு திரும்பி நம்ம கொஞ்சம் இடுப்பு ரொட்டேஷன் பண்ற மாரி, சைட்ல இது பண்ற மாரி, இந்த மாரியான இது குடுக்கும்போது, அந்த ஃப்ரோஷன் ஆயிருக்கிற டிஸ்க் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரீ ஆகும்போது அந்த புடிச்சுன்னுக்கிறத விட்டு கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அப்ப நம்ம கூட இந்த மாரியான உணவுகள் வந்து நம்ப எடுக்கணும். அது கூட வந்து சிப்பி அதாவது வந்து நான் சொல்லுவேன் இந்த அ இது ஆத்து சி ஆத்து கடல்லலாம் வந்து ம். முத்துச்சிப்பி இருக்கு ம். இல்லைங்களா? அந்த ஆயிஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த வீக்கத்த வந்து கம்மி பண்றதுக்கும், அ நான் முதுகு தண்டுவடத்துக்கு ரொம்ப அற்புதமா வந்து வேலை செய்யும். ஏன் அப்டின்னா, அதுல நெறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. செலினியம் இருக்கு. இந்த இது மினரல்ஸு பிளஸ் வந்து மெக்னீசியம் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்டின்னா, கால்சியம் இருக்கு, விட்டமின் டி3 இருக்கு. இந்த மாரி நெறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இது இருக்கு. அது வந்து உண்மையிலேயே வ த ந முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அத ரெகுலரா வந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ இந்த மாரியான உணவு பிளஸ் வந்து எக்சர்சைஸும் குடுக்கும்போது, ஆரம்ப கட்ட இது நம்மளால வந்து வீட்டிலேயே வந்து நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். இப்ப அதே மாதிரி சி செக்ஷன் பண்ணவங்களுக்கும் பேக் பெயின்னு சொல்றாங்க சார். இப்ப இதே மாதிரி தான அவங்களுக்கும், இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சித்த மருத்துவத்துல? இல்ல. அதுதான். அந்த ஜவ்வு என்ன பிரச்சனைன்றத வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்க வாய் ம். நாடி ம். வாய்ப்பச் செயல். நோய் நாடி நோய வந்து நம்ம கண்டறியணும். அதுக்கான காரணத்தையும், நோயையும் நம்ம கண்டறியணும். இப்ப சி செக்ஷன்ல வந்து நம்ப இது பண்ணும்போது, அவங்களுக்கு லம்பார் பங்க்சர் பண்ணுவாங்க. அந்த லம்பார் பங்க்சர் பண்ணதுனால தான் வந்து இடுப்பு வலி இருக்கா? அப்படின்றது நம்ம பார்க்கணும். நெறைய பேர் வந்து அந்த லம்பார் பங்க்சர் பண்ணது எது டெலிவரியில முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து இடுப்பு வலி வருது அப்படின்றத அதிலிருந்து தான் எனக்கு இடுப்பு வலி வந்துடுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா ம். அது மட்டுமே காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இப்போ நமக்கு கர்ப்ப காலத்தில நம்ம உடல் வந்து இந்த கூபகம்னு சொல்லுவோம். இந்த இடுப்பு பெல்விக் போன்ன்றத சொல்லுவோம். இந்த பெல்விக் போன் வந்து விரிஞ்சு குடுத்தா தான் குழந்தையானது, மகவானது வெளியில வந்து நமக்கு வரும். இல்லையா?
அப்ப அது வந்து இத்தன நாள் பயங்கர டைட்டா இருக்கிறது, எப்படி அந்த டெலிவரி ஆகுற டைம்ல மட்டும் நமக்கு விரிஞ்சு குடுக்குது? ஏன்னாக்கா, அந்த டைம்ல சில ஹார்மோன்கள் நம்ம உடல்ல வந்து சுரக்குது. அப்படி சுரக்கிறதுனால தான், அந்த டைம்ல நம்ம ஜாயிண்ட்டுங்கலாம் வந்து நார்மலாவே நல்லா லூஸ் ஆகும். ம். அப்பதான் அதனால தான் அந்த டைம்ல வந்து பெல்விக் அந்த கூபகங்கள் வந்து விரிஞ்சு குடுக்குது. அப்பதான் அந்த குழந்தை மகவானது ஈஸியா வந்து வெளில வரும். இப்ப அந்த மாரி டைம்ல இப்ப நார்மல் டெலிவரி டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா, கால வந்து நல்லா விரிச்சு வந்து வப்பாங்க. அந்த டெலிவரி பொசிஷன்ல வந்து கால மடிச்சு படுக்க வச்சு, நல்லா கால நல்லா விரிச்சு இது பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, அப்ப அந்த 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 ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால, அ அந்த போன்கள் வந்து நல்லா லூஸ் ஆகும். அப்போ அந்த இடுப்புல அந்த இருக்கிற கூபகம் மட்டும் வந்து விரியாது. அந்த இடுப்புல இருக்கிற ஜாயிண்ட்டும் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ம். மேல முதுகு தண்டுவடத்துல இருக்கிற இருக்கிறது. இதுவும் ஜாயிண்ட்டும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்ப அந்த டைம்ல வந்து என்ன ஆயிரும் அப்டின்னா, தப்பான ஒரு பொசிஷன்ல வந்து லாக் ஆயிரும். டெலிவரி ஆன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுறது உடம்பு நிறுத்திரும். அதுக்கப்புறம் மறுபடியும் உடம்பு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து இருக்கும். அப்ப நமக்கு டெலிவரி ஆயி கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வலி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இது லம்பர் பங்க்சர் பண்றதுனாலயும் வருது. சில டைம்ல அது பங்க்சர் ஆமா. பண்றதுனாலயும் வருது. இதனாலயும் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாரி கால விரிக்கிறோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த டைம்ல எந்த மாரியான வலி இருக்கும் அப்டின்னா, இந்த பின் பகுதி இந்த குளூட்டியல் ரீஜன் சொல்லுவோம். அந்த பிட்டத்துல வந்து அந்த 2 பக்கமும் நல்லா கோடு ஃபுல்லா நல்லா ஒரு கோடு மாரி வலி தெரியும். அதுக்கு காரணம் கால நல்லா விரிச்சது. கால நல்லா விரிச்சதுனால அந்த பெல்விக் இது சேக்ரமும் பெல்விக் ஜாயிண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆயிரும் அப்டின்னா, கொஞ்சம் ஒரு மாரி வந்து மிஸ்மேட்ச் ஆயிரும். அதனால அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு பர்ட்டிகுலரா வலி தெரியும். L4, L5ல வலி தெரியும். சில டைம்ல வந்து அந்த மாரி சேக்ரோ பெல்விக் ஜாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் வந்து வலி தெரியும். அந்த அது அது எல்லாமே டிஃபரன்ஸ் பண்ணும். ஸோ, அதனால ஜென்ரலா ஆனா வந்து பொதுவா என்ன சொல்றாங்க, எனக்கு லம்பார் பங்க்சர் ஊசி ஊசி போட்டேன். அதனால வலி இருந்தது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ, அத கரெக்ட்டா பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த போன் மிஸ்அலைன்மென்ட் ஆயிருந்தா, அதையும் நம்ப பொசிஷன் பண்ணணும். சரி, இப்ப சித்த மருத்துவத்துல நீங்க வெளிப்பிரயோகமா இந்த இடுப்பு வலிக்கு என்ன சிகிச்சைலாம் தரீங்க சார்? ம். இது நானு வெளிப்பிரயோகம், உள்பிரயோகம் 2மே நான் வந்து சேர்த்து சொல்றேன். ஏன்னா, அ சித்த மருத்துவத்தில இந்த மாரி இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், எலும்பு சம்மந்தப்பட்ட வெறும் வெளி பிரயோகம் வந்து டெம்பரரி ரிலீவ தரும். உள் பிரயோகமும் வந்து ஒரு ஒரு பெர்மனன்ட்டான வந்து தரும். அதாவது வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் பிளானே வந்து நான் எப்படி இது பண்ணுவேன்னா, அந்த டிஸ்க்குக்கு இன்டர்னல் பிளஸ் வந்து எக்ஸ்டர்னல் தான் வந்து என்னோட பேஷண்ட்டுக்கு மெயினா வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். வந்து என்னோட பிளானே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பிளான்ன்றது அந்த முதுகு தண்டுவடம் நான் சொல்லியிருந்தேன் கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத டீகம்ப்ரஸ் பண்ணுவோம். மேனுவலா. அது வந்து எப்படி பண்ணுவோம்? இது ட்ராக்ஷன் கிட்ட வச்சு இப்ப அலோபதி டாக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனா நாங்க சித்த மருத்துவத்தில வந்து வர்ம மருத்துவ முறைகள், வர்ம இலக்கு முறைகள்னு வந்து சில இத வந்து நம்ம காலங்காலமா வந்து பயன்படுத்திட்டு வரோம். இந்த வர்ம இலக்கு முறைகள பத்தி அகத்தியர், வர்ம ஒடிவு முறிவு சரசூத்திரம் 2000 அந்த நூல்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்கேன். ம். 1500, 2000 போன்ற நூல்கள்ல வந்து அதுல பாட்டாவே இருக்கு. டிஸ்லோகேஷன் வந்தா எப்படி கரெக்ட் பண்ணணும்? ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா எப்படி கட் பண்ணணும்? ட்ராக்ஷன் குடுக்குறது இந்த இலக்கு முறைகள வந்து பண்றதுன்றதுக்கான வழிமுறை எல்லாமே இருக்கு. இத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாவே நம்ப நூல் ஆதாரமே வந்து இதுக்கு நம்ம பயணிட்டு இருக்கோம். சரிங்களா? ம். அந்த டிஸ்க் கம்ப்ரஷன நம்ம கொஞ்சம் மசில் வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ட்ராக்ஷன் நம்ப குடுக்குறோம். அது வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல வச்சு, கொஞ்சம் ட்ராக்ஷன் மாரி நம்ம குடுத்தோம்னா, வர்ம இலக்கு முறைகள் செய்யும்போது, அந்த கம்ப்ரஸ் ஆனது டீகம்ப்ரஸ் ஆகும். டீகம்ப்ரஸ் ஆன பின்னாடி, சுத்தி நம்ம பார்ப்போம். அந்த மசில் ஸ்பேசம் வந்து இருக்கும். நான் சொன்ன அந்த இன்ஃப்ளமேஷன் ரத்த கட்டுகள் மாரி அந்தந்த இது பிட்டம், பின்தொடை, குதிகால் வரையும் வந்து அந்த ரத்த கட்டுகள் வந்து உருவாகியிருக்கும். அத கொஞ்சம் வர்ம தடவல் முறைகள் மூலமா கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஒண்ணும் இல்ல ஜெனரல் மசாஜ் பண்ணா கூட போதுமானது. மசாஜ் பண்ணிட்டு அந்த அந்த கட்டி கட்டுனத கொஞ்சம் லூஸ் பண்ணும். பண்ணிட்டு நம்ப அத கொஞ்சம் கரெக்ட்டான ரத்த ஓட்டத்த வந்து அந்த இடத்துல வந்து சீர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு பார்க்கணும். சிலருக்கு நரம்பு பாதிப்பு அதிகமா இருக்கும். சிலருக்கு அந்த வாத வறட்சி அப்படின்றத சொல்லுவோம். வறண்டு போயிருக்கும். அப்ப அவங்களுக்கு தகுந்த உள் மருந்துகள் வந்து கஷாயமாகவோ, மருந்தாகவோ, இல்ல தைலமாகவோ, இல்ல பற்ப செந்தூரங்களோ போன்ற மருந்துகள வந்து நம்ப உள்ள குடுக்கும்போது, அந்த டிஸ்க்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நரம்புகளும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த ரத்த கட்டியும் கரைக்கணும். சில நேரத்தில வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆக்சிடென்ட் ஆயிருவாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது கீழ விழுந்துருவாங்க.
அப்ப இந்த நர்வ் இன்ஜுரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஹெவி இன்ஜுரி, ஹெவி ஃபோர்ஸ் வந்து கீழ விழுறதுனால வந்து ஹைட்லேருந்து கீழ விழுறாங்க. அந்த மாரி டைம்லலாம் வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ உடனே வந்து அவங்களுக்கு வந்து கால்கள் வந்து மரத்து போறது இந்த மாரி எல்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து மசில் வேஸ்டிங் இருக்கும். மசில் வேஸ்டிங்னா மசில் சதைகள் வந்து சோம்பி போக ஆரம்பிச்சுரும். ம், ம். இடுப்புக்கு கீழ உள்ள 2 தொடை மசில் வந்து சூம்பி போகும். கால் மசில்கள் வந்து சூம்பி போக ஓஹோ! ஆரம்பிச்சுரும். அப்படி சூம்பி போறதுனால, கால்களால் மேல் உள்ள உடம்ப வந்து தாங்க முடியும். தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப அவங்களால எந்திரிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த நர்வ் இன்ஜுரி ரொம்ப சிவியரா இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அவங்களுக்கு வந்து கட்டி வச்சு, அத டைட்டா வந்து மசில் வந்து மசில் டைட்டன் பண்றதுக்காண்ட அந்த நரம்ப ஃப்ரீ பண்ணிட்டு, சதைகள் வந்து கட்டி வச்சு, தார மாரி பண்ணி, மருந்துகள் வந்து அவங்களுக்கு மசில் போடுறதுக்கு உண்டான மருந்துகள வந்து நம்ம குடுக்கணும். அப்போ குடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கால் வந்து பலமாகும். இப்ப ஜிம்முக்கு போனா மசில் டைட் பண்றாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த மாரி அவங்களுக்கு அந்த மசில் வந்து டைட் பண்ணணும். ஆனா, அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறது ஆகாது. அந்த நரம்பு அழுத்தத்த ரெடி பண்ணி, அந்த நரம்பையும் சரி பண்ணி, அந்த மசிலையும் கொஞ்சம் டைட் பண்றதுக்கு நம்ம குடுக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அப்போ அவங்களால வந்து சுத்தமா கொஞ்சம் நடக்க முடியாத தடுமாறுறவங்க, கொஞ்சம் நல்லாவே ஓரளவு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, இந்த மாரியான தொடர்ந்து சிகிச்சைகள் வந்து நம்ம குடுக்கும்போது, அது உள் மருந்தாவும் கண்டிப்பா குடுத்தாகணும். வெளி பிரயோகமா குடுக்கும்போது, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து நம்ம நெறைய பேருக்கு பார்க்குறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கான சந்தேகங்கள், சித்த மருத்துவத்தில எவ்ளோ விளக்கம் இருக்கு இதுக்குன்றத சார் எவ்ளோ தெளிவா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள சந்திச்சதுலயும், உங்கள நேர்காணல் எடுத்ததுக்கும். மிக்க நன்றி நேயர்களே. வேறொரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.